ஓகே, ஹாய், குட் ஆஃப்டர்நூன். ஸோ அந்த ஜார்ஸ் வந்து எம்டியாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து 5 கிராம் ஜார் தான். ஸோ இதில் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம ஹீட்டாக இருக்கையிலே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இது வந்து மெல்ட் பண்ணிவிட்டு இது வந்து என்னென்னா நம்ம ஆஃப்டர் கேர் பாம்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஹீட்லேயே வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கலாம், எதுவும் ஆகாது. ஸோ உங்களுக்கு அந்த ஹீட் வந்து அந்தளவுக்கு தாங்கும். ஸோ இது அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ரோலானோடது வந்து இந்த மாதிரி இருக்கும், எல்லாமே தனித்தனியாக இருக்கும். இது பாட்டில், இது வந்து அந்த ரோலான் மேலே இது இருக்கிறது. இதை வந்து ஜஸ்ட் நம்ம ஆயில் ஊற்றிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஆயில் வந்து இதுலேருந்து வெளியில் வராது, அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்ப்ரேவோடது வந்து இது வந்து லென்த்தாக தான் இருக்கும். உங்களுக்கு லென்த்தாக வேணும்னா லென்த்தாக போட்டுக்கலாம், இல்லை லென்த் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணுறனால யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஜஸ்ட் அந்த இதை மாட்டிட்டு லென்த்தாக இருந்துச்சுன்னா ஃபோல்ட் ஆகும். ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம அதை உள்ளே சுற்றி விட்டு மாட்டுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா கரெக்டாக கட் பண்ணி வேணும்னாலும் மாட்டுறனாலும் கட் பண்ணி மாட்டிக்கலாம். ஸோ நான் எப்பவுமே மேக்ஸிமம் கட் பண்ணி வச்சுருப்பேன், ஏன்னா இது வேஸ்ட்டு தான். அதை நம்ம இழுக்கும் போது ஃபுல்லாக மேலேருந்து இழுத்துட்டு வரும் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து சீலன் ஸ்ப்ரே தான் ரெடி பண்ண போகிறோம். சீலன் ஸ்ப்ரேக்கு வந்து நான் சொன்ன மாதிரி பாத்திரம் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரமாகவே வச்சுக்கலாம். நீங்கள் இப்போதைக்கு பர்சனல் யூஸஸ்க்கு மட்டும் பண்ணுறீங்கன்னா நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரமே போதும், தனியாக இதுக்காக வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதே நீங்கள் வந்து கண்டினியூஸாக சேல்ஸ்க்காக பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தனியாக வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நம்ம திருப்பி வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதுலேயே வந்து நம்ம எல்லா ஒர்க்குமே பண்ணிக்கலாம். இப்போ திரும்பி டபுள் பாயிலிங் மெத்தடுக்கு அது எல்லாமே பண்ணிக்கலாம், ஏன்னா அதுதான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ணணும், அதையே நான் பிஸ்னஸாக எடுத்து பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் அது பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதே வந்து இல்லை நான் வந்து என்னோட பர்சனல் யூஸஸ்க்கு மட்டும், இப்போ நான் பிரைட் ஒரு இது வருதுன்னா என்னோட பர்சனல் யூஸஸ்க்கு மட்டும் நான் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸஸ் வச்சே பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 100 கிராம் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இது ஆக்சுவலி இந்த டம்ளர் வந்து 100 கிராம் ஆஃப் வாட்டர் தான். உங்களுக்கு அப்படி வேணும், உங்களுக்கு மெஷரிங் வேணும்னா தனியாக மெஷர்மெண்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா மெஷரிங் கப்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம மெஷரிங் கப்ஸ் வச்சும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இது வந்து பாயிலிங் ஸ்டேஜ்க்கு வரணும். அது நல்லா கொதிக்கும் போது நீங்கள் ஃப்ளவர் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நான் பாயிலிங் பாயிண்ட் காமிக்கிறேன், அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளவரில் இருக்கக்கூடிய கலர் ஃபுல்லாக இதில் வந்துடும். நான் இப்போ கலர் வந்து ஃப்ளவர் வந்து நான் ஆட் பண்ணல கலருக்காக. ஸோ இதை விடவே இன்னும் நல்லா பாயிலிங் பாயிண்ட்டுக்கு வரணும். பபிள்ஸ் வந்து நல்லா மேலே வர, நீங்கள் நார்மல் ஸ்டவ்வில் வேணும்னாலும் வச்சு பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வர்ற பாயிண்டில் ஜஸ்ட் ஒரு 1 to 1.5 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு மேலே ஆட் பண்ணுங்கிறது கிடையாது. 1 to 1.5 ஸ்பூன் வந்து ஓகே. இப்போ நான் டேரெக்டாக கலர் எதுவும் ஃப்ளவர் ஆட் பண்ணாலும் நான் சுகர் மட்டும் போட்டுட்டு நான் ஆஃப் பண்ணிடுவேன். இதை வந்து அந்த ஹீட்லேயே மெல்ட் பண்ணிக்குவேன். இது தனியாக வந்து நம்ம ஹீட் பண்ணோன்னா நம்ம எப்படி ஸ்வீட் செய்யும் போது இதாகுமோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பாகு மாதிரி ஆயிரும். அதனால தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறது. நீங்கள் கேஸ் ஸ்டவ்வாக இருந்தாலும் சரி, இண்டக்ஷனாக இருந்தாலும் சரி, அந்த ஹீட்டுக்கே அது கரைஞ்சிரும், அவ்வளோதான். உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கலர்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் பிக்மெண்ட்ஸ் இருக்குது, அது வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நேச்சுரலாக வேணும்னா ஃப்ளவர்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். இவ்வளோதான் சுகர் வாட்டர். ஸோ இது வந்து நார்மலாக நீங்கள் வெளியில் வச்சுருக்கீங்கன்னா அப் டு 2 days ஓகே. 2 to 3 days அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். ஏன்னா சுகர் போட்டிருக்கனால ஸ்லோவாக அப்படியே புளிக்க ஆரம்பிக்கும், அந்த ஸ்மெல் வந்து புளிப்பாக வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால்
இப்போ இதில் நான் எதுவுமே போடலை, அதனால நான் ஃபில்டர் அவுட்டே பண்ண போகிறது கிடையாது. டேரெக்டாக அப்படியே ஆறுனதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வைக்க போகிறேன். ஸோ இதே இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலாமா இல்லை ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணலாமா, அப்போ ஏதாவது ரேஷியோ மாற்றணுமா நம்மளோட மிக்சிங்கில் அப்படின்னா, லெமன் ஜூஸ் ஆட் பண்ணால் மிக்சிங்கில் வந்து ரேஷியோ மாற்றணும். கிராம்னு பார்த்தா ஒரு நான் வந்து டேபிள் ஸ்பூன் கணக்கு தான், நான் உங்களுக்கு கிராம் வேணால் மெஷர் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். குரூப்பில் ஒரு இது நோட்ஸ் மாதிரி நான் எழுதி அனுப்பிச்சுட்றேன், அதில் கிராம்ஸ் மென்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். நெக்ஸ்ட் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணா ரேஷியோ மாத்தணுமா அப்படின்னா கண்டிப்பா மாத்தணும். ஃப்ளவர் பெட்டல்ஸ்க்கு வந்து தண்ணியோட ரேஷியோ மாத்த வேண்டாம். 100 கிராமுக்கு இதுதான் ரேஷியோ. இதை நம்ம வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி ஆறுனதுக்கு அப்புறம் ஊற்றுங்க. ஏன்னா இது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மெல்ட் ஆயிரும், பாட்டில் வந்து மெல்ட் ஆயிரும். ஸோ அதனால நல்லா அந்த சுகர் வாட்டர் வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் உங்களோட பாட்டில்ஸ்ல வந்து ஊற்றி வைங்க. அதே மாதிரி இப்போ லெமன் ஜூஸுக்கான ரேஷியோ வந்து நீங்க எவ்வளவு லெமன் எடுக்கிறீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 ml ஆஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்றீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு வேணும்னாலும் ஆட் பண்ணலாம். ரொம்ப ஹை போக வேண்டாம், 30 mlக்கு மேல போக வேண்டாம், 20 ml வரைக்கும் ஆட் பண்ணலாம். 20 to 30 இஸ் காமன் ரேஷியோ, அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். அதுக்கு மேல வேண்டாம் லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்றதுனா. ஸோ அது வந்து பாயிலிங் ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஆட் பண்ணிடுவோம். அப்போ ரிமைனிங் மட்டும் தண்ணி ஆட் பண்ணுங்க. இப்போ 100 mlல ஒரு 20 ml ஜூஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ரிமைனிங் வந்து தண்ணி இருக்கணும். அந்த மாதிரி இப்போ 10 ml ஜூஸ் எடுக்கிறீங்கன்னா 90 ml வாட்டர் இருக்கணும். அந்த லெமன் ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால 30 ml வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணலாம், எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்கள் சீடோட போடலாமான்னா தாராளமாக போடலாம். போட்டுட்டு நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணிடுவோம், ஏன்னா டேரெக்டாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த பல்பெல்லாம் இருக்கும், அதனால என்ன பண்ணிடுவோம்னா ஆட் பண்ணிடுவோம். ஃபில்டர் பண்ணிட்டு தான் இதில் போடுவோம். லெமன் ஜூஸ் ஹீட் ஆனால் எதுவும் ஆகாதாங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். எதுவுமே ஆகாது. உங்களுக்கு நேச்சுரல் ப்ரிசர்வெண்ட்டாக 10 days வரைக்கும் நீங்கள் லெமன் ஆட் பண்ணுறதுனால வெளியில் வைக்கலாம். ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா தாராளமாக வந்து ஃப்ரிட்ஜை விட ஃப்ரீசரில் வைக்கும்போது நீங்கள் 2 to 3 months சாலிடாக, மினிமம் 3 months வரைக்கும் அது எதுவுமே ஆகாது. ஸோ ஃப்ரீசரில் வைக்கும்போது அப்படியே ஐஸ் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ அது எந்த ஒரு ரியாக்ஷனுமே அங்கே இருக்காது, அதனால நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஆறணும். நான் அதனால் வேற ஒரு கப்பில் வந்து எடுத்து வச்சுட்டு லெமன் ஜூஸ் ப்ரிப்பரேஷனுக்காக காமிக்கிறேன். லெமன் சீலன் ஸ்ப்ரேக்கு ஸோ சேம் இதுதான். வாஷ் பண்ணுறேன்னா வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேற ஃப்ளேவர்ஸ் போடும்போது, இப்போ ரோஸ் பெட்டல்ஸ் போடும்போது ஒன்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. சேம் இப்போ லெமன்ங்கிறனால இதுக்கு முன்னாடி நம்ம லெமன் ஆட் பண்ணலை, இல்லை வேறு ஃப்ளேவர் எதுவும் ஆட் பண்ணாதனால நான் வாஷ் பண்ணலை. நீங்கள் அப்படி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் லெமன் ஜூஸ் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த லெமன் ஜூஸ் வந்து நான் மெஷரிங் கப்பில் மெஷர் எடுத்துக்கிறேன், ஏன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ இது நான் யூஸ் பண்ணுற இது வந்து 60 ml மெஷரிங் கப்பு. இது தனியாகவே நமக்கு நார்மலாக எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையுமே கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் லைக் ஆயில் எல்லாம் மோஸ்ட்டாக சேல் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல கிடைக்கும், அங்கே கேட்டோன்னா நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இதில் எவ்வளோ ml இது யூஸ் பண்ணுறோமோ ரிமைனிங் வந்து நான் யூஸ் பண்ணேன். இப்போ நான் வந்து 10 ml வந்து ஜூஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் 10 ml ஜூஸ் கூட ரிமைனிங் 90 ml நான் ஆட் பண்ணணும் வாட்டர். இது ஃபர்ஸ்ட்லேயே ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஒன்றும் ஆகாது. பாயிலிங் பாயிண்ட் வந்தோடனே ஆஸ் யூஷுவல் நம்ம சுகர் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ 100 ml டோட்டலாக 10 + 90. 10 வந்து லெமன் ஜூஸ், 90 வந்து
உங்களுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்சிங் பண்ணும்போது லெமன் ஜூஸுக்கு மட்டும்தான் இந்த ரேஷியோ மாறும், மற்றபடி வேறு எதுக்குமே உங்களுக்கு இந்த ரேஷியோஸ் எல்லாம் மாறாது. சேம் அதே மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பாயிலிங் ஸ்டேஜ் வந்தோடனே சுகர் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்பவும் போல் ஆறுனதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம மாற்றிக்கலாம். ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றுறப்ப நல்லா ஆறிடுச்சான்னு மட்டும் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு மாற்றுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மாற்ற வேண்டாம். இது வந்து ஸ்டெயின் பர்பஸ்க்காக கிடையாது. மெயினாக நம்ம போட்டிருக்க மருதாணி வந்து கையிலேருந்து காஞ்சி விழாமல் இருக்கணும் 6 hours. அதுக்காக தான் நம்ம மெயினாக இதை பண்ணுறோம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு 2 மூமெண்ட் கொடுத்தாலே போதும், அது ஃபுல்லாகவே உங்களுக்கு கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ இது ஆறுறதுக்காக நான் இங்கே வச்சுருக்கேன். இது அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். இதில் ஏதாவது கலர்ஸ் தெரியுமா அப்படின்னா இதில் கலர்ஸ் தெரியாது. ஒரு மாதிரி லெமன் ஜூஸோட இது கலர் தெரியும் இல்லைங்களா, பியூராக லெமன் ஜூஸ் மட்டும் இருந்தால் அந்த கலர் தான் இதில் கிடைக்கும். அதில் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் தண்ணி ஆட் பண்ணுறனால. வேறு ஏதாவது பர்டிகுலராக கலர்ஸ் வேணும்னா நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம். பன்னீர் ரோஸ் ஆட் பண்ணலாம், ரோஸ் கலரில் இருக்கும் இல்லைங்களா, அது நார்மல் ரோசஸ் ரெட்டு, எல்லோ, பிங்க், ஆரஞ்சுன்னு அதில் இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸுமே ஆட் பண்ணலாம், ஃப்ளவர்ஸுமே ஆட் பண்ணலாம். அந்த கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தோடனையும் ஃப்ளவர்ஸ் போட்டுட்டு 10 minutes வெயிட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டெயின் ஃபுல்லாக இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ஃபில்டர் பண்ணி தான் பண்ணுவேன், ஏன்னா லெமனோட பல்ப் இருக்கிறதுனால. ஸோ ஃப்ளவர்ஸும் இது கூட ஆட் பண்ணலாமான்னா தாராளமாக ஆட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் ரொம்ப நாள் லைஃப் டைம் கொடுக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு, நான் வந்து இன்னும் கொஞ்சம் லைஃப் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமானா ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ட்ரை ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணலாம். ட்ரை ஃப்ளவர்ஸ்னால் நம்ம நிழலில் காய வச்சோ இல்லை வெயிலில் 1 day, வெயிலில் காய வச்சிங்கன்னா 1 day போதும். நிழலில் காய வைக்கிறீங்கன்னா ஒரு 2 days நிழல்லே காய வச்சு அந்த ட்ரை ஃப்ளவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை வந்து வாட்டருக்குள்ளேயும் போட்டுக்கலாம், அது எதுவுமே ஆகாது. ஏன்னா ட்ரையாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது இன்ஃப்யூஸ்டு சீலன் ஸ்ப்ரே மாதிரி தான் இருக்கும், அது கெட்டுலாம் போகாது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து டேரெக்டாக ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸே போட்டுக்கலாம். சங்குப்பூ யூஸ் பண்ணலாம், நிறைய குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ்லேருந்து ஜாஸ்மின் யூஸ் பண்ணலாம், மல்லிப்பூ யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஸ்மெல் பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சீலன் ஸ்ப்ரேயில் போட்டுக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது இதில். இப்போ நான் ஆயில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆயில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு லைட்டாக வந்து நான் ஹீட் பண்ண சொல்லியிருக்கேன், ஒரு மிதமான சூடு. எதுக்காக அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணலாம், பட் இருந்தாலும் ஹீட் பண்ணிவிட்டு அது ஏன்னா மிக்சிங் ரெண்டோட திக்னஸ் ஏதாவது வேறு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மாறும், அதனால அதுக்காக மாற்றிருக்கோம். நான் இப்போ இந்த மெஷரிங் கப்பில் தான் எடுக்க போகிறேன், அதனால் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நான் வந்து 5 ml யூஸ் பண்ண போகிறேன். 3 ஆயில் மிக்ஸ் பண்ண போகிறேன். கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், 3மே ஸ்கின்னுக்கு எதுவுமே உங்களுக்கு பண்ணாது. இது வந்து ஜஸ்ட் உங்களோட ஹென்னா வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான். 6 hours கழிச்சு நீங்கள் இந்த ஆயில் போட்டுட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ மெஷரிங் கப் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக பண்ணுறீங்கன்னா பிரச்சனை. இப்போ நான் கிளாஸஸ்க்காக வாஷ் பண்ணி நான் துடைச்சிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ரொம்ப பண்ணணும், பெருசாக பண்ணணும்னா நிறையா அவைலபிள் இருக்குது. மெஷரிங் கப்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மெஷரிங் கப்ஸ் எல்லாம் இருக்குது. இதே பிளாஸ்டிக்கில் 200, 300 அந்த மாதிரிலாம் எம்எல்ல இருக்குது. எம்எல்ல 1/2 liter அந்த மாதிரிலாம் இருக்குது. அது போக சில்வர்ஸ்லையுமே வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து உடனே வாஷ் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை, ஒரு 3 இருந்துச்சுன்னா போதும். ஏன்னா சீலன் ஸ்ப்ரேக்கு நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணால் மெஷர் பண்ணுவோம், ஆயில் மெஷர் பண்ணி ஊற்றுவோம். டபுள் ஆயில் போட்டோம் இல்லை 3 ஃப்ளேவரில் போடுறோம்னா மெஷர் பண்ணுவோம். அதே இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் கேர் பாமுக்கு வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணுவோம். ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணுவோம், இல்லைனா ஆலிவ் ஆயில் எது வேணுமோ ஆட் பண்ணுவோம். ஒரு சிலர் ஃப்ளேவருக்காக எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுவாங்க. எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ராப்ஸில் தான் விடணும். வெறும் 1 drop 2 drop மட்டும் விட்டால் போதும். இப்போ இந்த ஆயிலுக்குமே ஸோ இது வந்து ஆல்மண்ட் ஆயில். உங்களுக்கு ஆல்மண்ட் ஆயிலுக்கும் ஆலிவ் ஆயிலுக்கும் லைட் கலர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், ரொம்ப இல்லை, ரெண்டுமே எல்லோயிஷாக தான் இருக்கும். ஆலிவ் இது வந்து ஆல்மண்ட் ஆயில் ஒரு லைட் எல்லோவாக இருக்கும், இது அதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும். மேபி டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் லைட்டாக. ஸோ ரொம்ப எல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஸ்மெல் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் கலர் வைஸ் பார்க்கும்போது ஆலிவ் ஆயில் தான் கொஞ்சம் டார்க் எல்லோவாக இருக்கும், இது லைட் கொஞ்சம் அதுலேருந்து 1 point எல்லோ தான் கம்மியாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் என்ன பிராண்ட் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நேச்சுரலாக வேணும்னா நம்ம கொஞ்சம் அலைஞ்சு வாங்குற மாதிரி இருக்கும், நம்ம நிறைய தேடி பிடிக்கணும்.
ஸோ அது கூட கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். அது நார்மலாக நமக்கு தெரியும், ஒயிட் இதில் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக வீட்டுக்கு நான் வாங்குற ஆயில் தான். இது தனியாக நான் வந்து எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல, அது மட்டும் தான் நம்ம வெளிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது நம்ம வீட்டில் ஆட்டி எடுக்கிற ஆயிலே தான். இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டபுள் பாயிலிங் மெத்தடே தான், லைட் ஹீட்டுக்காக மட்டும் கொடுக்க போகிறேன். இதில் வந்து 5 ml நான் வந்து ஆயில் ஆட் பண்ணுறேன், ரொம்ப இல்லை. ஏன்னா 15 ml தான் அதில் பிடிக்கும். நான் காமிச்ச அந்த நான் ப்ரொவைட் பண்ண இதில் இல்லை, நார்மலாகவே அது வந்து 15 ml தான் பிடிக்கும். ஸோ அதனால் 5 ml ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 ஆயில் ஆட் பண்ணலாம். இல்லை 2 ஆயில் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேஷியோ நமக்கு மாறும். ஸோ இது 5 ml கோகோனட் ஆயில். almond oil 5 ml. இதுல கலர் வந்து வேணும்னா நம்ம பிக்மெண்ட் தான் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இது தனியா நம்ம கலர்ஸ் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தா அந்த ஃப்ளவர்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வேணும்னா இதுல போடலாம். நீங்க ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் போட்டீங்கன்னா ரொம்ப நாள் இது வச்சிருக்க முடியாது ஆயில்ல. ட்ரை ஃப்ளவர்ஸ் வேணா போடலாம். ட்ரை ஃப்ளவர்ஸ் போட்டு நீங்க ஃபில்டர் அவுட் பண்றதுனால பண்ணிக்கலாம், இல்ல ஆயில்குள்ள விடுறதுனால வச்சுக்கலாம் அப்படியே. ஏன்னா அது ஒண்ணுமே ஆகாது உங்களுக்கு, பெருசா அதுல ஒரு ரியாக்ஷனும் சேஞ்ச் ஆகாது. அதை வந்து காய வச்சு நம்ம சேம் இதுல எப்படி ஆட் பண்றோமோ அதே மாதிரிதான் வெயில்ல காய வச்சு இல்லைன்னா நிழல்ல காய வச்சு ட்ரையான ஃப்ளவர்ஸை நீங்க ஆயில் கூட ஆட் பண்றது பெஸ்டா இருக்கும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அது. ஏன்னா உங்களுக்கு கலரும் இருக்கும், அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த ஃபிளேவரும் வந்து உள்ள இருக்கும். என்ன ஃப்ளவர் ஆட் பண்றோமோ மனம் அதாவது ஸ்மெல் வரக்கூடிய ஃப்ளவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மல்லிகைப்பூ மனம் வரும் உங்களுக்கு. அந்த பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவோம், அந்த பூ வந்து உங்களுக்கு ஸ்மெல் வரும். மற்றது எதுவுமே பெருசா எனக்கு தெரிஞ்சு ஃப்ளவர்ஸ்ல வந்து ஸ்மெல் வராது. நார்மலா அதாவது நம்ம ஃப்ளேவர் அப்படின்னு எடுக்கிறது. இப்போ இதுல எனக்கு இது கூட எனக்கு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நான் வந்து எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பட் அது என்ன அப்படின்னா கம்மியான டிராப்ஸ்ல ஆட் பண்ணனா போதும். இப்போ ஜஸ்ட் அது லைட் ஹீட் ஆனோடனே இது உள்ள வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுவேன், அவ்வளவுதான். இது லோ ஹீட்ல தான் வைக்கிறேன், ஏன்னா டபுள் பாயிலிங்ல கிண்ணம் சின்னதுங்கிறதுனால தண்ணி உள்ள வந்துடும் பாயில் ஆகும்போது. ஸோ அதனால லைட்டா தண்ணி சூடானதுக்கு அப்புறம் நான் வந்து உள்ள வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். உள்ள வச்சு ஒரு மிக்சிங் மட்டும், ஒரு மிதமான சூடு வந்ததுன்னா போதும். நம்ம கை தொட்டு பார்த்தோம், அதாவது நார்மலா அந்த ஒரு ஹீட் கையில வைக்கிற அளவுக்கு இருக்கணும் ஹீட். இது இல்லாமையும் பண்ணலாம், பட் இப்படி பண்றதுனால ஒரு மிக்சிங்கும் கிடைக்கும், நல்லா எல்லா ஆயிலும் மிக்ஸ் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ ஒரு லைஃப் டைம் வந்து ஒரு 1 week 2 weeks எக்ஸ்டெண்ட் ஆகும் ஹீட் பண்ணி யூஸ் பண்ற எல்லாமே. இப்போ நார்மலா நம்ம ஹேர் ஆயிலுமே பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆயில் யூஸ் பண்றதுக்கும் ஹீட் பண்ணி யூஸ் பண்றதுக்குமே நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும். ஸோ இதை பிடிச்சிட்டு லைட்டா அந்த ஹீட்காக மட்டும் அந்த ஆயிலை வந்து மிக்ஸ் பண்றதுக்காக, இதையும் உடனே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இது இந்த 3 ஆயிலும் கலந்துச்சு அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அது லைட் ஒரு ஹீட் மட்டும் இருந்தால் போதும். இது ரொம்ப டீப் ஹீட் பண்ணுங்கிறது கிடையாது. ஓகே, மிதமா நான் கை வைக்கிற சூட்ல இருக்கு, அதனால நான் ஆஃப் பண்ணிடுறேன், அவ்வளோதான். இதை ஓகே, குண்டா பவுல் வந்து ரொம்ப சூடாயிடுச்சு. நம்ம இதை ஆறுனதுக்கு அப்புறம் வெளியில எடுத்துக்கலாம். இன்கேஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பிடிச்சி வெளியில எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது டபுள் பாயிலிங் மெத்தட் தான். அதுக்கு ஷியா பட்டர்லாம் வேணும். இப்போ இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் இதுலயும் போடணும், ஏன்னா இதுவும் பிளாஸ்டிக் பாட்டில் தான். எல்லாமே இந்த 2 மட்டும்தான் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஊற்றுவோம், அந்த பாட்டில்லையோ இல்லை அந்த ஜார்லையோ வந்து உள்ள ஊற்றி வைப்போம். ஏன் அப்படின்னா ரெண்டுமே பிளாஸ்டிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட். இப்போ நம்ம அந்த ஷியா பட்டர் சொன்னோம் இல்லையா, அது போடும்போது உங்களுக்கு அது ஆறுன வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ஆனால் வெயிட் பண்ண வேண்டாம், ஏன்னா அது திரும்ப வந்து ஒரு க்ரீம் ஃபார்மேட்டுக்கு மாறிடும். ஸோ அதனால அதுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் கொடுக்கக்கூடாது, அது வந்து உடனே நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இப்போ நான் ஷியா பட்டரும்
ஷியா பட்டர் வந்து நான் 50 கிராம்ஸ் எடுக்கிறேன். நீங்கள் வந்து பீ வேக்ஸ் வந்து 10 to 20 கிராம்ஸ் தாராளமாக போடலாம். இதில் ஏதாவது அதிகமானாலோ கம்மியானாலோ ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். மேக்ஸிமம் சைட் எஃபெக்ட்ஸ் வராது, ஏன்னா இது நார்மல் வேக்ஸ் தான், நம்ம பாடிக்கு யூஸ் பண்ணுறது தான். பீ வேக்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க பெட்டர். ஷியா பட்டர் வந்து நார்மல் நம்ம எப்படி வீட்டில் பட்டர் செய்கிறோமோ அது கூட அது அந்த மாதிரி தான் ஒன்று. இது வந்து நமக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் அந்த ஒரு சீட்லேருந்து ஆயிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பட்டர் தான். அதுக்கு பதிலாக வேற ஏதாவது பட்டர்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பட்டர் வேணாம், மில்க் பட்டர் மாதிரி வேணாம், சீட்லேருந்து வரக்கூடிய இப்போ கொக்கோ பட்டர், பாடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பட்டர்ஸ் எடுத்துக்கோங்க, பெட்டராக இருக்கும். ஏன்னா நார்மல் வீட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவலுப்பாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது சீக்கிரம் கெட்டு போயிடும். நார்மலாகவே நமக்கு தெரியும், வீட்டில் மில்க்லேருந்து கிடைக்கிற பட்டர் வந்து ரொம்ப நாளைக்கு வீட்டில் வச்சிருந்தாலுமே லைஃப் டைம் வந்து கம்மி தான். ஸோ அதனால் அது யூஸ் பண்ணாமல் ஜென்ரலாக இப்போ சீட்லேருந்து கிடைக்கும். இப்போ கொக்கோ பட்டர் பார்த்தீங்கன்னா அந்த கொக்கோ சீட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அதுலேருந்து எடுக்கிற அந்த பட்டர்ஸ் ஓகேவாக இருக்கும். ரிஃபைன்டு அன்ரிஃபைண்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து 2 பட்டர்ஸுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு என்ன ரேட் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். ரெண்டுலேயுமே உங்களுக்கு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் உங்களுக்கு ஷியா பட்டர் போட்டு இதே மாதிரி தான் மெல்ட் பண்ணி பண்ணணும். ஸோ இது மட்டும் ஒரு 2 minutes ஆறட்டும். இதே பவுலில் தான் பண்ண போகிறோம். இது வந்து டைரெக்டாக என்னால் இப்படி ஊற்ற முடியாது அந்த பாட்டிலோட இதில், அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் இப்போ இதில் நீங்கள் ஏதாவது ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஃபில்டர் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணுறதுனா சில்வர் வடிக்கிறது இருக்கும், சில்வரில் வந்து இருக்கும், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, பெட்டராக இருக்கும். இந்த இது யூஸ் பண்ணுறது உங்களுக்கு நார்மலாக சீல் அண்ட் ஸ்ப்ரே ஃபில்டர் பண்ணுறதுக்கும் சரி, ஆயில் ஃபில்டர் பண்ணுறதுக்கும் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆயில் வந்து நீங்கள் நிறையா கொடுக்கணுங்கிறது கிடையாது, கம்மியாக கொடுத்தாலே போதும் ஆயில் வந்து. ஏன்னா ஆயில் அவங்க வெறும் அந்த லாஸ்ட் ரிமூவிங் பார்ட்காக மட்டும்தானே யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஊற்றியாச்சு. நிறைய இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, இதை வச்சு ஜஸ்ட் அழுத்தணும். நல்லா அழுத்தினா மட்டும்தான் உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் அவ்வளோதான், அது செட் ஆயிரும். உங்களுக்கு ஆயில் வந்து வெளியிலலாம் லீக் ஆகாது. நீங்கள் பின்னாடி தேய்ச்சிங்கன்னா உடனே ஆயில் வந்து இதாக ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு அப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷைன் தெரியுதா இல்லையான்னு தெரில. ஸோ அந்த வெளிச்சத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தேய்க்க உங்களுக்கு ஆயில் உடனே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் எதுவும் ஹோல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே போட வேண்டியதில்லை. நீங்கள் டேரெக்டாகவே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்ன ஒன்று, நம்ம எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணனா ஒரு மாதிரி ஃப்ளேவர் வந்து ஆல்மண்டு ஆலிவ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கனால ஃப்ளேவர் இருக்காது. ஸோ ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவும் கிடையாது, ஸ்மெல் மட்டும் இருக்காது. இந்த அது ஒரு மாதிரி ஆயில் ஸ்மெல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காது. ஸோ இப்போ இதுவும் ஆறிடுச்சு. இதை வந்து நான் டம்ளரில் ஊற்றிட்டு போர் பண்ணிட்டேன், ஏன்னா ஈஸியாக இருக்கும். மெஷரிங் கப்பில் ஆயில் இருக்கனால அதில் பண்ண முடியாது. ஸோ அந்த சீட்ஸும் அந்த இதையும் வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இது நிறையா கொடுக்கணுமா அப்படின்னா, இது ஏன் 30 ml கொடுக்குறோன்னா, அவங்க ஒரு 4-5 டைம் அந்த 6 hours வந்து இது வந்து 30 ml பாட்டில் தான். நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணதுமே 30 ml பாட்டில். அதனால நீங்கள் 100 ml ப்ரிப்பேர் பண்ணுறது 3 டைம் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால பிரச்சனை இல்லை, உங்களுக்கு 3 பாட்டிலுக்கு வரும். ஸ்ப்ரே பண்ணுறக்கு அவங்க வந்து ஃபுல்லாக ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக ஃப்ரண்ட் பேக் அப்படிங்கிற ஒரு 4-5 டைம் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இது உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த மெஹந்தியை வந்து அப்படியே ஈரத்தன்மையோட வச்சுக்கிறது தான். ரொம்ப ஓவர் ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டெயின் வந்து ஒழுகி வர்ற மாதிரி இருக்கும். லைட்டாக அந்த காயாமல் இருக்கணும், அவ்வளோதான். நமக்கு வந்து மெஹந்தி வந்து காஞ்சு போகாமல் இருக்கணும். நான் மேக்ஸிமம் கட் பண்ணி தான் கொடுப்பேன். கட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்டே பாட்டில் இந்த மாதிரி வச்சு பார்த்துருவேன்.
ஸோ இப்படி வச்சுட்டு இந்த அளவுக்கு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து என்ன பண்ணிடுவேன்னா கட் பண்ணிடுவேன் இதோட. இது உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் நமக்கு உள்ளே போகவே போகாது, சம்டைம்ஸ் வந்து மடிஞ்சு நிற்கும். இது மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துட்டு ஜஸ்ட் போட்டோன்னா போதும், அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாஃப் ஒயிட் கலர் மாதிரி இருக்கும், லெமன் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. உங்களுக்கு இதில் வந்து லெமன் ஃப்ளேவர் தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஓகே வருது. ஒரு 2 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். புதுசாக இருக்கிறதுனால ஒரு 1 or 2 டைம்ஸ் ஆகும். இதில் வந்து லெமன் ஃப்ளேவர் தான் வரும். ஸோ அதிகமாக உங்களுக்கு வேறு எந்த ஃப்ளேவர்ஸும் இருக்காது. ரோஸ் ஆட் பண்ணோம்னா லைட்டாக அந்த ரோஸோட ஃப்ளேவர்ஸ் வரும். சும்மா இப்படி அங்கங்கே மட்டும் நம்ம ஸ்ப்ரே பண்ணால் போதும். ஸோ அதாவது அந்த ஈரம் மட்டும் இருக்கணும். நம்ம அந்த மெஹந்தியில் வந்து லைட் ஈரம் மட்டும் பண்ணோம், அந்த அளவுக்கு மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணணும் நீங்கள் கொடுக்கும்போது. ஏன்னா நம்ம மெஹந்தி போடுற வரைக்கும் நம்ம அங்கே இருப்போம். இப்போ 2 ஹேண்ட்ஸில் போடுறோம் அப்படின்னா நம்ம அங்கே இருப்போம். இல்லை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கிருந்து கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த செகண்ட் ஹேண்ட் போட்டோம் இல்லையா, அது வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். அவங்க வந்து 6 hours திரும்ப வெயிட் பண்ணணும். அப்போ வந்து சொல்லி கொடுத்துட்டுவாங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் லாங்கில் வச்சு ஸ்ப்ரே பண்ணுங்க. ரொம்ப அதிகமாக ஒரே இடத்துல ஸ்ப்ரே பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா போதும். இதுக்கும் கேப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இதை இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா இது அப்படியே ஐஸ் க்யூபாக மாறிடும். உங்களுக்கு இதில் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது, எந்த ஒரு சேஞ்சஸ்மே இதில் நடக்காது. ஸோ இதை வந்து தாராளமாக நம்ம அப்படியே ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் இன்னைக்கு நீங்கள் ஒட்டுக்க டெய்லி ப்ரிப்பேர் பண்ண முடியல, இந்த மந்த் ஃபுல்லாக எனக்கு வெட்டிங் ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம். பெட்டர் ஆப்ஷன்ஸ். ஏன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே அது ஃப்ரீசரில் ஐஸ் க்யூப் ஆனதுக்கப்புறம் நடக்காது. ஸோ நீங்கள் போகிற அன்னைக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். அவங்களுக்கு அந்த அன்னைக்கு கொடுத்துருவோம். அவங்க அந்த டே மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறாங்க, அடுத்து இதை வச்சு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால இதே நீங்கள் சேலுக்கு அப்படின்னா நீங்கள் அப்போதைக்கப்போ ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ அதாவது நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்க மாதிரி சேலுக்கு காமிக்காதீங்க. ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா அதில் நான் ஒரு ஆர்டர் கொடுப்பேன், நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுப்பீங்க, ஃப்ரெண்ட் ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. 3 பேரும் 3 ஃப்ளேவரில் கொடுப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 3 பேட்ச் ரெடி பண்ணணும். ஸோ அது லாஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்டர்ஸ் வரும்போது தெரியாது. பட் கொஞ்சம் நமக்கு என்ன ஆகும்னா 3யும் பண்ணி 3க்கும் வெஷல் வாஷ் பண்ணி நம்ம அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறது 10 minutes. இந்த அடுப்பில் கிட்ட நிற்க போகிறது நம்ம 10 minutes தான் நிற்க போகிறோம். ஸோ டோட்டலாகவே அவ்வளோதான் இருந்தால் போதும். 3 ஃப்ளேவர் பண்ணும்போது 3 types ஆஃப் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணணும், இல்லை 3 types ஆஃப் கலரிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும். 3 டைம் அந்த வெஷலை அந்த குண்டா வந்து வாஷ் பண்ணணும். நமக்கு 3 டைம் 10 நிமிஷம் போட்டோன்னா அரை மணி நேரம் ஆச்சு. நமக்கு அதே மாதிரி வேறு ஏதாவது ப்ரிப்பரேஷனோ ஒர்க்கோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பார்க்க முடியாது. ஸோ அதனால் எப்பவுமே ஒன்று நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சேலுக்கு போடுறீங்கன்னா இந்த ஃப்ளேவர் அவைலபிள்ங்கிற மாதிரி போடுங்க. ஸோ லெமன் ஃப்ளேவர், லெமன் சீல் அண்ட் ஸ்ப்ரே அவைலபிள் அப்படிங்கிறது போடுங்க. இல்லையா ஒரே ஒரு ஃப்ளேவர் 1 or 2 ஃப்ளேவர்ஸ் ஆர் ஓகே. அதுக்கு மேலே நிறையா ஃப்ளேவர்ஸ் காமிச்சிங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் வந்துடும். பட் பல்காக வரும்போது நமக்கு தெரியாது. இப்போ நான் எனக்கு ஒரு 100 bottles ஆஃப் ஸ்டீல் அண்ட் ஸ்ப்ரே வருது, ஆர்டர் வருதுன்னா நான் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். அந்த இடத்துல எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் 1 hour ஒரு 5 bottles தான் வருது அப்படிங்கும்போது எல்லா ஃப்ளேவர்லையும் 5 bottles நான் எல்லா ஃப்ளேவரையும் செஞ்சு முடிச்சு ஊற்றி, ஏன்னா அது ரெஸ்டிங் டைம் ஆடுற வரைக்கும் நான் வைக்கணும். ஸோ அது வரைக்கும் அந்த பவுலை வந்து நான் எதுவுமே பண்ண முடியாது. வேறு பவுல் நான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வேறு பவுல் யூஸ் பண்ணுவோம், நிறைய டைம் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே நமக்கு தான் ஒர்க் ஜாஸ்தி. ஸோ அதனால் ஃப்ளேவர்ஸை வந்து கம்மி பண்ணிடுங்க. கலர்ஸுமே அப்படி தான். நீங்கள் ஒரு கலரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது சீல் அண்ட் ஸ்ப்ரேவாக இருந்தாலும் சரி, ஆஃப்டர் கேர் பாமாக இருந்தாலும் சரி, ஆயிலாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஃப்ளேவரை 1 day அந்த 1 week போடுறீங்களா, அந்த 1 week அதே போடுங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த கலரிங் ஏஜென்ட்டு போட்டு ஒர்க் பண்ணுறக்கும் ஈஸி. ரெண்டாவது நீங்கள் ஒரு ஃப்ளவர் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃப்ளவர்லேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். நிறைய ஃப்ளவர்ஸும் வேஸ்ட் ஆகாது. என்னதான் நம்ம வீட்டில் செடி இருந்தால் பரவாயில்ல, நம்ம கடையில் கொடுத்து ஒரு சில டைம் வாங்க வேண்டியதாக இருக்கும். நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா அப்போ நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு ஒரு டைமும் நம்ம போய் கடையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர முடியாது. ஸோ அதெல்லாமே யோசிச்சு பார்க்கும்போது ஃப்ளேவர்ஸ் வந்து எப்பவுமே கம்மியான ஃப்ளேவர்ஸில் கொடுங்க கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் வர நீங்கள் ஃப்ளேவர்ஸ் அதிகப்படுத்திக்கலாம். ஓகே, இது இருக்கட்டும். இது மட்டும் நான் வாஷ் பண்ணிட்டு வந்து நான் ஷியா பட்டர் போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து பி வேக்ஸ். இந்த வேக்ஸ் வந்து ஒயிட் கலர்லேயும் அவைலபிள், எல்லோ கலர்லேயும் அவைலபிள். இப்போ நான் காட்டுறது வந்து எல்லோ கலர். இது வந்து பில்லட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது டேப்லெட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப்ஸில் இருக்கும். பி வேக்ஸ் பில்லட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம பாடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேக்ஸ் தான். ஸோ அதனால் இதை எடுத்துக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வேக்ஸ் தான். நம்ம தொட்டனாலே அது ஒரு வேக்ஸ் ஃபீலிங், மெழுகுவர்த்தி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதுவும் அப்படி தான் இருக்கும். இது மெல்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷியா பட்டர் வந்து நீங்கள் ஹோல்சேலாக இது பல்காக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா முடிஞ்சதுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வெளியில் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கொலன்னு இருக்கும். ரொம்ப அந்த நம்ம வீட்டில் வெண்ணெய் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதுலேயும் இப்போ இருக்க வெயிலுக்கு வந்து ரொம்ப உருகிடுது. ஸோ அதுவே வந்து மெல்ட் ஆகி ஒரு மாதிரி கொலன்னு தான் இருக்கும். நம்ம ஃப்ரீசரில் நீங்கள் ஒருவேளை பல்காக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒயிட் கலரில் தான் மேக்ஸிமம் கிடைக்குது. இதில் ரிஃபைண்ட் அன்ரிஃபைண்டுன்னு சொல்லியிருக்கோம். ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். லிட்டில் பிட் கொஞ்சம் காஸ்ட் மட்டும் முன்ன பின்ன வரும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இதில் வந்து 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நான் ப்ரொவைட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே 25 கிராம்ஸ் தான் லிஸ்ட்டில் போட்டிருப்பேன். பட் உங்களுக்கு 50 கிராம்ஸ் தான் ஃபில் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி 50 கிராம்ஸ் தான் அதில் ஃபில் பண்ணியிருந்தோம். அதனால் நீங்கள் டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பீஸ் மட்டும் ஒரு 5 கிராம்ஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு 20 கிராம்ஸ் மெஷர்மெண்ட்டில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். 20 கிராம்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் போட்டுட்டு இப்போ இது வந்து எண்ணெய் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. அதனால் அது லைட்டாக அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. தண்ணி வந்து நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பண்ணுங்கிறது இல்லை. இப்போ இது கூட வந்து நான் ஆல்மண்ட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஆலிவ் ஆயில் ஸ்மெல் ரொம்ப பிடிக்காது. ஸோ அதனால் நான் ஆல்மண்ட் ஆயில் மட்டும் ஒரு 10 ml ஆட் பண்ணுறேன். நீங்கள் 10 to 20 ml தாராளமாக ஆட் பண்ணலாம். ஸோ சேம் இது தான். அதிகமாக வேணும்னாலும் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் கம்பல்சரி பண்ணணும். டைரக்ட் ஹீட் பண்ணவே கூடாது. ஏன்னா பவுல் வந்து ரொம்ப வீக்காக இருந்தால் நெருப்பு பிடிச்சிரும், மேலே வந்து தீ வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, டைரக்ட் ஹீட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதெல்லாம் வேண்டாங்கிறத அவாய்ட் பண்ணுறது தான் டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணுறது. டபுள் பாயிலிங் மெத்தட்னா கீழே ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு நம்ம மேலே அதுக்கு அடுத்த பவுலில் வந்து வச்சு யூஸ் பண்ணுறது. நான் லோ ஃப்ளேம்லேயே கொண்டு போயிடுறேன். ஸோ ஃபுல்லாக எல்லாமே மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நான் எந்த ஒரு மேக்ஸிமம் வந்து ஏஜென்ட்டும் ஆட் பண்ண மாட்டேன், கலரிங் ஏஜென்ட் ஆட் பண்ண மாட்டேன். மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒயிட் கலரை விட எல்லோ கலர் பி வேக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுலேயே ஆல்ரெடி கலர் இருக்குங்களா. ஸோ நம்ம தனியாக கலர் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் நான் எப்போ செலக்ட் பண்ணாலுமே பி வேக்ஸ் வந்து என்னோட பர்சனல் யூஸஸும் சரி, இல்லை 1 or 2 கிட்ஸ் நான் வெளியில் இப்போ மெஹந்தி போட போகிறேன் அப்போ கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அது எல்லாமே வந்து எல்லோ வேக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்டாக. ஏன்னா தனியாக கலர்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து அதுலேயே ஒரு எல்லோ கலர் இருக்கும். ஸோ பார்க்குறவங்களுக்கு ஒரு பியூர் ஒயிட் இல்லாமல் நம்ம கலரிங் கொடுத்த மாதிரி இருக்கும். இதில் ஒரு சிலர் லிப்ஸ்டிக்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். லிப்ஸ்டிக் வந்து ஆர்டிஃபிஷியல் தான், நமக்கு நல்லாவே தெரியும். அது நேச்சுரல் கிடையாது. பட் யூஸ் பண்ணிக்கலாம், கலரிங் ஏஜென்ட்டுக்காக யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. அது வந்து எப்படி நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஒரு பவுடர் கலர்ஸ் ஆட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இதுவும். ஷியா பட்டர் ஃபர்ஸ்ட் மெல்ட் ஆயிரும், உங்களுக்கு ஆயில் அது கூட மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் பி வேக்ஸ் வந்து ஸ்லோவாக அந்த இது ரெண்டும் மிக்ஸ் ஆகின ஹீட்டில் தான் அந்த பி வேக்ஸ் வந்து அப்படியே மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆரம்பிக்கும். இதில் நீங்கள் ஃப்ளவர்ஸ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணுங்கள். இந்த ஃப்ளவர்ஸ் வேண்டாம், ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வந்து சுத்தமாக ஆடே பண்ண வேண்டாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஷியா பட்டரும் ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு மெல்ட் ஆக வேண்டியது வந்து ஃபுல்லாக பீவாக்ஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து பவுலில் அந்த ஜாரில் வந்து ஊற்ற முடியும். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ ஜார்ஸ் அப்படிங்கிறது நிறைய ஜார்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நம்ம வச்சிருக்கிறது 5 கிராம் தான். இப்போ நான் ஆல்ரெடி எடுத்துருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஷியா பட்டர் 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ மினிமம் வந்து 50 கிராம்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 15 ஜார்ஸாவது நமக்கு தேவைப்படும். 10 to 15 ஜார்ஸ் நமக்கு தேவைப்படும். இது பல்கா பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா வேற ஏதாவது பவுல்ஸ் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பாத்திர கடைகளில் கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் தேடினீங்கன்னா கிடைக்கும். அதோட இமேஜ் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஜக் மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த போர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனோட வரும். ஸ்பூனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஹைட்டாகவும் இருக்கும். ஸோ நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஓகே. பட் இதில் வந்து நான் கேண்டில் மிக்ஸ் பண்ணுறதுனால இதை வந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது இந்த பர்பஸ்க்கு. ஸோ நீங்கள் ரொம்ப பல்காக சேல்ஸ்க்கு போடும்போது இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இது ஒரு 400 to 500 வரும் இதோட கிட்டோட ரேட்டு. செட்டாக அப்படியே உங்களுக்கு அந்த ஸ்பூனும் அந்த ஜாரும் வந்துடும், ஜக் மாதிரி இருக்கிறதும் வந்துடும். இதை நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். பட் பவுல் வந்து உள்ளே இருக்கிற சின்ன பவுல் அப்படிங்கிறதுனால நான் லோலேயே வச்சுருக்கேன். 300லேயே வச்சுருக்கேன். மேனுவலில் தான் வச்சுருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும், வேறு வழி இல்லை. ஸோ நிறையா வச்சோன்னா தண்ணி கொதிக்கும், தண்ணி உள்ளே மிக்ஸ் ஆயிரும். ஸோ எப்போவுமே நீங்கள் வைக்கும்போது இந்த பவுல் வந்து கொஞ்சம் ஹைட்டான பவுலாக வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மெல்ட் ஆகிற ப்ராசஸ் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்பா அந்த பீவாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆகிட்டு சின்னதாக வருது, சின்னதாக ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஃபுல் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஏதாவது கலரிங் ஏஜென்ட்டோ இல்லை நீங்கள் ஃப்ளவர்ஸ் ட்ரை ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணுறனாலும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் ஆட் பண்ணவே கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பவுல்ஸ் எல்லாமே தனியாக வச்சுக்கிறது பெட்டர். அதுலேயும் ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது அடிக்கடி நான் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக தனியாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. இதில் நம்ம நார்மலாக குக்கிங்க்கு யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இது வேக்ஸுங்கும் போதே உங்களுக்கு தெரியுது. ஆக்சுவலி கேண்டிலுக்கு தான். இப்போ நான் யூஸ் பண்ணது வந்து கேண்டிலோட தான். பட் அது என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜார் வந்து ஒயிட்டிஷாக இருக்கும். அந்த வேக்ஸ் வந்து உள்ளே அப்படியே தான் ஒட்டுக்கும். என்ன ஹாட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நேரம் ஊற வச்சு பண்ணணும். ஹாட் வாட்டர்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கணும். அப்போ தான் அந்த வேக்ஸ் ஃபுல்லாக வெளியில் வரும். ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறது வந்து பீ வேக்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த வேக்ஸ் வந்து இதுலேயும் இருக்கும். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் அப்படியே ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது கூட என்ன பண்ணுறேன்னா ஒரு ட்ரை ஃப்ளார்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கலர் ஜஸ்ட் ஒரு இதுக்காக. நார்மல் ரோசஸ் தான் இது, தனியாக இது கிடையாது. பன்னீர் ரோஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லா காஞ்சி போன ஒரு ஃப்ளவர். நான் அதை வந்து கொஞ்சம் கூட இதில் வந்து ஈரமே இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக கிடையாது. இது கிளியர்லி நான் எடுத்து வச்சு 10 days ஆச்சு. இது வந்து செட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 2 hours ஆகும். ஃப்ரீசரில் வச்சா உடனே ஆயிரும். பட் இது ஹீட், அது வந்து கூல். அதனால எப்போவுமே வந்து அந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணுறக்காக எப்போவுமே நம்ம மாற்றி ஃப்ரீசரில் வைக்கவே கூடாது. ஏன்னா நிறையா பேர் பண்ணுற தப்பு இதுதான். உள்ளே வந்து ஹீட்டான ஒரு ப்ராடக்டை கொண்டு போய் நம்ம வெளியில் கூலிங்காக இருக்க ரொம்ப ஓவர் கூல்டு. நார்மல் ரூம் டெம்பரேச்சருங்கிறது வேற, ஓவர் கூல்டுங்கிறது வேற. ஸோ அப்படி வைக்கும் போது என்ன ஆகும்னா உங்களோட ப்ராடக்ட் தான் சைட் எஃபெக்ட்ஸ் ஆகும். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நான் வேற பவுலில் ஊற்றிக்கிறேன். ரொம்ப ஆறுற வரைக்கும் விட்டுறாதீங்க. ஏன்னா கன்சிஸ்டன்சி மாறிடுச்சுன்னா நம்ம எடுத்து ஊற்ற முடியாது.
இப்போ நான் ஒரு ஐஸ் கியூப் மட்டும் போட்டு உங்களுக்கு நான் ட்ரையல் காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம். பட் அது எவ்வளோ திக்காக அந்த திக்னஸ் காமிக்கிறதுக்காக, இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும், 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணக்கூடாது. பட் அது ஹீட் அந்த இது காமிக்கணுங்கிறதுக்காக நான் ஐஸ் வாட்டரில் வைக்கிறேன். எப்பவுமே இந்த மாதிரி பண்ண வேண்டாம். நீங்கள் நார்மலாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெளியில் வச்சுட்டீங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தாலே செட் ஆயிரும். அது செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒன்று எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும், அது வந்து மூவ் ஆகிறது வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இதுல செட்டில் ஆகிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கீழ இருந்து தான் செட் ஆயிட்டு வரும். எப்பவுமே மேல இருந்து செட் ஆகாது. ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம அந்த டைம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கரெக்டா வச்சோம்னா அழகா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்றோம் அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகும் அந்த இது வந்து. ஸோ கிட்டத்தட்ட செட் ஆயிடுச்சு. இன்னொரு 5 minutes இருந்தால் செட் ஆயிடும். இப்போ அந்த பவுல் வந்து நான் வேற ஒரு இதுக்கு மாற்றிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் ஆயிரும். இதை வந்து நீங்கள் நார்மலாக சோப் போட்டு வாஷ் பண்ணால் போகும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா பீ வேக்ஸ் எல்லாம் இருக்கும்.
நல்லா சுடு தண்ணியில் நல்லா போட்டு வாஷ் பண்ணிட்டு முதல்ல அந்த இதெல்லாம் இருக்கிறத ஃபுல்லாக அந்த சுடு தண்ணியில் போனதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் சோப் போட்டு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக இதுலேயே பண்ண போகிறீங்கன்னா கிச்சன் பர்பஸ்னால் சோப் போட்டு வாஷ் பண்ணுங்கள். நான் திரும்ப இந்த பவுலை வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா இப்போ இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வேக்ஸும் உங்களுக்கு அந்த ஷியா பட்டரும் சேர்ந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் திரும்ப நான் யூஸ் பண்ண மாட்டேன், இது வந்து ப்ரொஃபஷனல் பர்பஸ்க்காக மட்டும் அப்படின்னா சுடுதண்ணியில் மட்டும் போட்டு வாஷ் பண்ணுங்கள். ஒரு 4 to 5 times ஒன்ஸ் வந்து சோப் வாஷ் பண்ணிக்கோங்க. சோப்பு இல்லைனா மைல்டு ஷாம்பு மட்டும் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓரளவுக்கு நல்லாவே வந்து செட் ஆயிடுச்சு. மேலே மட்டும் கொஞ்சம் இருக்குது. இப்போ இது பார்த்தோன்னாலே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து செட் ஆகிருக்கிறது. ஸோ அவ்வளோதான். இந்த ஃப்ளவர் இருக்கிறதுனால எதாவது கெட்டு போகுமா அப்படிலாம் கிடையாது. ஸோ இது ஃப்ளவர் வந்து ட்ரைடு ஃப்ளவர் தான். இந்த மாதிரி பண்ணலாம், எமர்ஜென்சிக்கு பண்ணுங்கள். பட் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி உடனே ப்ராசஸ் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம். அதுவே ரூம் டெம்பரேச்சர்லேருந்து சேஞ்ச் ஆகிற ப்ராசஸே ஓகே தான், அந்த ப்ராசஸே பண்ணுங்க. ஸோ அப்படி ரொம்ப அர்ஜென்ட் ஆர்டர் எடுத்து பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா மட்டும் அதுலேயும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். ஐஸ் கியூப் போட்டு அதில் ஒரு பிளேட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் செட் ஆகிக்கும் இந்த மாதிரி. இப்போ இதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் செட் ஆகணும். இந்த சைடில் செட் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நான் இப்படி ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். ஓவரால் ஹேண்ட் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம், எந்த இதுவுமே ஆகாது. இதில் எனக்கு ஏதாவது ஃப்ளேவர்ஸ் வேணும்னா நீங்கள் எசென்ஷியல் ஆயில் வந்து 2 to 3 drops ஓகே. லாவெண்டர் ஃப்ளேவர் வேணும், இல்லை எனக்கு வேறு ஏதாவது ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த ஒரு 2 to 3 drops மட்டும் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப வேண்டாம். இது ஜஸ்ட் அப்படியே ஆறிடுச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், அவ்வளோதான். ஸோ 3 ப்ராடக்ட்ஸுமே நமக்கு ரெடி. வாட்டர், சீல் அண்ட் ஸ்ப்ரே, ஆயில் அண்ட் ஆஃப்டர் கேர். ஸோ இது எந்த அளவுக்கு நமக்கு ஃப்ளேவர் வேணும், கலரிங் வேணுங்கிறது நம்ம ஆட் பண்ணுறது தான். கலர்ஸ் வந்து டார்க்காக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், லைட்டாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சீல் அண்ட் ஸ்ப்ரேயோட பர்பஸ் வந்து திரும்ப சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் வெறும் அந்த மெஹந்தி வந்து கையிலேருந்து விட்டு விழாமல் பார்த்துக்கிறதுக்காக ஸ்ப்ரே பண்ணுற ஒரு ப்ராடக்ட். ஆயில் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஏன்னா நம்ம வாட்டர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து என்னென்னா உங்களுக்கு ஆயில் வந்து ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணுற பர்பஸ் தான். ஆயில் போட்டுட்டு லைட்டாக நீங்கள் வந்து டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துலாம். இது நம்ம ரீயூஸ் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ அதனால் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து கலர் படுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. ஸோ இது வந்து அந்த இது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா நம்ம ஃபுல்லாக தேய்ச்சி தானே எடுத்திருக்கோம். ஸோ ஹென்னாவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாகவே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணும், அந்த வெட்டு இதை டீஹைட்ரேட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம வெயில் நடந்து போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ஸோ மெஹந்தி வைக்கும் போதும் அந்த டீஹைட்ரேட் பண்ணி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டை வந்து அதை எடுத்துக்கும். ஸோ அந்த ஒரு இது வந்து போகக்கூடாது, கையெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இந்த பாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ 3ஓட யூஸும் இதுதான். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும்னு நினைக்கும் போது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக வச்சுக்கோங்க. அந்த யூஸ் பண்ணக்கூடிய பவுலாக இருக்கட்டும், ஃபில்டர் பண்ணுற அந்த ஜல்லடை மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கப்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. இல்லை பர்சனல் யூஸஸ்க்குனா சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் இப்போ கேளுங்க, நான் சொல்கிறேன். சொல்லுங்க. இப்போ நம்ம அந்த ஹென்னா நம்ம மிக்ஸாலஜி பண்ணிட்டு ஆஃப்டர் கேர் கொடுக்கறோம் இல்லைங்களா, நம்ம யாராவது நம்ம கிட்ட கேக்குறாங்க அப்படின்னா. ஆமாங்க. இப்போ ஈச் இதுக்கும் நம்ம எப்படி வந்துட்டு கொடுக்குறது, அதாவது நான் எப்படி கேக்குறேன்னா, இப்போ ஒரு ஹென்னா நம்ம ஒரு 10 பாக்கெட் நமக்கு வந்துட்டு ஹென்னா ஆர்டர் வருதுன்னா நம்ம இதுவும் 10 கொடுக்கணுமா இல்ல கம்மியா கொடுக்கணும், நம்ம எப்படி எந்த ரேஷியோ பண்றது? அதாவது 10 கோன்ஸ்க்கு நம்ம ஜென்ரலா வந்து ஒரு பிரைடுக்கு நம்ம எடுக்கிறது வந்து 10 கோன்ஸ் எடுத்துட்டு போவாங்க. ஸோ 10 கோன்ஸுக்கு இது எல்லாமே இந்த கிராம், இது வந்து 30 ml, இது 15 ml, இது 5 கிராம், அந்த ரேஷியோவில் நம்ம கொடுப்போம். ஒரு பிரைடோட செட்டை வச்சு நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்குவோம். அது மட்டும் கொஞ்சம் நீங்க இப்ப சொன்ன ரேஷியோ மட்டும் கொஞ்சம் எழுதி அனுப்புறீங்க? நான் எழுதி அனுப்புறேங்க. தேங்க்யூ. ஓகே.
வேற யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைங்களா?